வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டான்னு செக் பண்ண போகிறோம். 3/2x + 5/3y = 7, 9x - 10y = 14. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம ரீரைட் பண்ணிக்கிறோம். ரீரைட் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எழுதும்போது 3/2x + 5/3y இங்கே ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது 7ங்கிறது, லெஃப்ட் சைடில் நம்ம கொண்டு வரோம். அதனால் சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே +7 இருக்குது, அதனால் -7 அப்படின்னு எழுதிட்டு =0. 9x - 10y -14 = 0. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. அது கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டான்னு செக் பண்ணுறதுக்கு a1/a2 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ a1/a2 a1ங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை அப்படி எழுதுற சைனோட சேர்த்து 3/2. நெக்ஸ்ட் பை கொடுத்துருக்காங்க, அதனால் பை a2 ஃபைன் பண்ணுறோம். a2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 9. இப்போ 9 எழுதும்போது இப்போ இது ஃப்ராக்ஷனாக இருக்குது, அதனால் நம்ம பை 1ன்னு எழுதிக்கலாம். பை 1ன்னு எழுதும்போது உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ 3/2 அப்படி எழுதிக்கிறோம். இப்படியே வச்சு நம்ம கேன்சல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் டிவிஷனாக இருக்குங்க, அதனால் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். மல்டிப்ளிகேஷனாக மாற்றும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டரில் வந்துடும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு போகணும். அதுக்கு 9/1ங்கிறது 1/9 எழுதிக்கலாம். இப்போ 3 1s are 3, 3 3s are 9, 1/6. நெக்ஸ்ட் b1/b2 ஃபைன் பண்ண போகிறோம். b1/b2ங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் +5/3ன்னு இருக்குது, அதனால் 5/3ன்னு எழுதிக்கிறோம். பை b2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -10, -10/1ன்னு எழுதிக்கிறோம். 1ன்னு எழுதினா உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதை ரீரைட் பண்ணுறோம். இப்போ 5/3 டிவிஷனாக இருக்குது, அதனால் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணும்போது -1/10ன்னு வருது. 5 1s are 5, 5 2s are 10. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது -1/3 2s are 6. நெக்ஸ்ட் c1/c2 ஃபைன் பண்ண போகிறோம். c1/c2ங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற கான்ஸ்டன்ட் -7, செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற கான்ஸ்டன்ட் -14. மைனஸ் கேன்சல் ஆயிரு. 7 1s are 7, 7 2s are 14, 1/2 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ a1/a2 b1/b2 c1/c2 ஈக்குவல்ட்டா நாட் ஈக்குவல்ட்டான்னு ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ a1/a2 அப்படிங்கிறது 1/6 ஈக்குவல் டு b1/b2 எழுதுகிற -1/6ன்னு இருக்குது. இது சைன் சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு. இப்போ a1/a2 இட்ஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2, அதனால் c1/c2 நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2 அப்படின்னா அது இன்டர்செக்டிங் லைன். இன்டர்செக்டிங் லைனுக்கு நம்மளுக்கு ஒன்லி ஒன் சொல்யூஷன் கிடைக்கும். ஒன் சொல்யூஷன், கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனாவது கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்ட். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட். இப்போ நாட் கன்சிஸ்டன்ட்னா உங்களுக்கு சொல்யூஷனே எதுவுமே கிடைக்காது. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு, ஏன்னா இது இன்டர்செக்டிங் லைன், அதனால இது கன்சிஸ்டன்ட். இந்த ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.